ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராதனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. பாவக்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதனால் எவ்வளோ பயன்கள் இருக்குது தெரியுமா? இது பித்தத்தை தணிக்குமா, இறைப்பையில் இருக்க பூச்சியெல்லாம் கொன்றுன்னு சொல்கிறாங்க. இதோட பெண்கள் சாப்பிட்றதுனால தாய்ப்பால் நல்லாவே சுரக்குமா, பசியை நல்லா தூண்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பயன்கள் இருக்க பாவக்காவை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணுங்க. ஸோ இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே 300 கிராம் அளவு பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குறதுக்கு மினிமம் ஒரு 8 நிமிஷமாவது ஆகும். அதுக்கு மேலே ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு கம்மியாக வதக்காதீங்க. வதக்கும் போதே நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாவக்காய் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம பாவக்காயை மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலைகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வருது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் தக்காளி வந்ததுக்கான சரியான பதம். இப்போது எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்துருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில காரணங்களினால் இந்த ஸ்டேஜில் பாவக்காய் குழம்புல சேர்க்குற வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாவக்காவை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாவக்காயும் நல்லாவே வெந்துருச்சு. குழம்பு பார்க்குறதுக்கே ஒரு அட்டகாசமான கலர்ஃபுல்லாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக பாவக்காய் புளிக்குழம்பு, ஹெல்த்தியான ஆரோக்கியமான சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட வாழ்க்கை முறையில் சத்தான உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சத்தான உணவு வேணும் அப்படின்னா சத்தான காய்கறிகளை கொண்டு தான் உணவுகள் தயாரிக்க முடியும். எவ்வளவோ வகையான காய்கறிகள் இருந்தாலும் எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காய்னா அது பாவக்காய் தான். அதே சமயம் நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய காயாக அந்த பாவக்காய் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம பாவக்காயை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.